ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம வெண்டைக்காவை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வானலில் லைட்டாக எண்ணெய் போட்டு நம்ம அந்த வெண்டைக்காவை இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கலாம். இதை நம்ம தண்ணி போட்டு ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பை நம்ம போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு அல்லது துவரம்பருப்பு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 ஸ்பூனு. இதை நம்ம ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 1/2 மூடி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த வெண்டைக்காய் வதங்கின அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஓரமாக போட்டுக்கிட்டு நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் தனியாக கூட வானல் வச்சு நீங்கள் தாளித்து போட்டுக்கலாம். இப்போ நான் ஈஸியாக வேலை முடியறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். கடுகு தாளிச்சிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே லைட்டாக அதிலே வதக்க விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே வதக்கிக்கிட்டு இப்போது அந்த நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா துவரம்பருப்பும் அரிசி 1/2 ஸ்பூன், அந்த அரிசி கூட நம்ம அந்த 1/2 மூடி தேங்காய், 1/2 வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மோர் குழம்புக்கு இதுதான் ரொம்பவே முக்கியம். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அந்த அரைச்ச விழுதை நம்ம அந்த வதக்கின வெண்டைக்காய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் உள்ளதை நம்ம எடுத்து இதில் போட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டு நம்ம கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போது நம்ம அந்த அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா விழுது, அதே மிக்சியில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மோர் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது மோர் வேணும் இல்லைங்களா. ஸோ நம்ம தயிர் பாக்கெட்டு கடையில் வாங்கிக்கலாம், இல்லை நம்மளே உர போட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தயிரில் பண்ணால் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதை நாம் ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம். நைஸாக ஈவனாக அந்த குழம்பு இங்கே பாருங்கள், தயிர் அப்படியே நம்ம ஒரு ஓட்டை ஓட்டினாக்கா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே ஈவனாக கிடைக்கும். திப்பியாக இல்லாமல் இந்த மாதிரி கிடைக்கும். நம்மளுக்கு குழம்பு பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த இதுலேயே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வதக்குன அந்த இதுலேயே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பச்சை வாசனை போக நம்ம இது மாதிரி நல்லாவே கொதி வர வரைக்கும் கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இப்போ இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம். மோர் குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மோர் உங்களுக்கு நிறையா மீண்டுட்டு இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு சளி பிடிச்சிருக்குது, மோர்லாம் சேர்த்துக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் மோர் உங்களுக்கு மீண்டு போயிடும் இல்லையா. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா இது சளி பிடிக்காது. ஸோ மோரும் வேஸ்ட் ஆகாது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம அது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே கொதிச்சிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற தயிரை நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டோம்னாக்கா குழம்பு ரெடி. இதில் கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் கிள்ளி போடுங்க. நைஸாக கட் பண்ணி போட்டு இறக்குனீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம தயிர் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா சாப்பிடுவாங்க. காரம் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு. பாருங்கள், குழம்பு ரொம்ப சூப்பராக கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை அதில் போட்டுக்கலாம். வாவ், பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு, மோர் குழம்பு. அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.